மதகஜராஜா படத்தை 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிடும் படக்குழு அதற்கான ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஷாலின் உடல்நிலையை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஜெமினி பிலிம் சர்க்கியூட் நிறுவனம் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி உள்ளிட்டோர் நடிப்பில் கடந்த 2012ஆம் ஆண்டே தயாரான படம் மதகஜராஜா. இதில் மறைந்த நடிகர்கள் மணிவண்ணன், மனோபாலா ஆகியோரும் நடித்துள்ளனர். 2013ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக வேண்டிய இந்த படம் பல்வேறு சிக்கல்களில் இருந்து மீண்டு இந்த ஆண்டு பொங்கலுக்கு திரைக்கு வருகிறது. இந்நிலையில் மதகஜராஜா படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. விஷால், சுந்தர் சி, குஷ்பு, படத்தின் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சுந்தர் சி, மதகஜராஜா சிறந்த பண்டிகை கால பொழுதுபோக்கு படமாக உருவாகியுள்ளதாகவும் இப்படத்தின் மூலம் விஷால் என்ற தம்பி தனக்கு கிடைத்ததாகவும் கூறினார். பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்தில், ஏன்னா அந்த படம் நாங்கள் ஆரம்பித்த போதே பொங்கல் ரிலீஸ் மனசில் வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது. கண்டிப்பாக இது ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு ரொம்ப ஒரு அருமையான படமாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். இன்னொரு இந்த படத்தில் எனக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் என்னென்னா, என்னோட குருநாதர் மணிவண்ணன் சார் கடைசியாக நடித்த படம் அது. இப்போ அவர்லாம் நம்ம நடுவில் இல்லைன்னு நம்பவே முடியல என்னால். இன்னும் அவர் நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள். மனோபாலா சாரோட இந்த படம் நான் ஒர்க் பண்ணதான் ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தார். ஒவ்வொருத்தரையும் மனோபாலா சார் கேட்பார், எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை. விழாவுக்கு வந்தது முதல் சோர்வுடனும் கை நடுக்கத்துடனும் நடிகர் விஷாலை பார்த்தது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இருப்பினும் படத்தின் அனுபவம் குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்த போது விஜய் ஆண்டனி, சுந்தர் சி ஆகியோர் மேடைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுடன் விஷால் இருக்கையில் அமர வைக்கப்பட்டார். தொடர்ந்து பேசிய நடிகர் விஷால், மதகஜராஜா படத்தில் பாடிய பாடலுக்காக தனக்கு சிறந்த பாடகர் விருது கிடைக்கும் என கலகலப்பாக பேசினார். இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. ஜி, இந்த பாட்டு ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வித்தியாசமாக இருக்கணும், ஆனால் இனிமேல் பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருறேன், இவர் தான் பாடுறாரு. நடிகர் விஷால் உடல்நிலை குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் நிகழ்ச்சிக்கு வைரஸ் காய்ச்சலுடன் விஷால் வந்துள்ளார் என நிகழ்ச்சி தொகுப்பாளர் குறிப்பிட்டு விளக்கம் கொடுத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.